இருக்கு. டேய் சோத்தை எடுத்துட்டு போய் மாட்டு போட்டுக்க. வாடா. என்ன அரப்பே தண்ணி ஏய் சோற விட்றா. ஏய் புடுடா மெல்லிக்காரன ஓட அவன கண்டதான். இவ்வளவு சொல்றேன் நம்பாம போறேன். தாமரை நான் தூக்கி வளர்த்த புள்ள நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் மில்லு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க? எங்கிட்டும் வேலைக்கு போக கூடாதுன்ட்டான். பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி விக்குதாமே, உங்க அம்மா சொன்னச்சு எங்க? இத்தனூண்டு சோற வச்சு ஒரே ஒரு முனுக்கு கறிய வச்சு 12 ரூபா வாங்கிட்டாங்க. என்ன 12 ரூபாய்க்கு பிரியாணியா? 12 ரூபாயா? அது 112 ரூபாத்த. 12 ரூபா சொன்னதுக்கே 3 நாளா தூங்கல. 112 ரூபான்னு சொன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவன் இருந்தாலும் கேட்கலாம். இந்தா நிக்கிறானே பாரி, இங்க வாயா. நீ பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தல, தாமரை நம்பவே மாட்டேங்குது. நீ சொல்லியா? ஆமாங்க 12 ரூபா தான். வந்து இறங்கின உடனே சட்டைய கூட கழட்டல. தாமரை எப்படி இருக்குன்னு தான் கேட்டான். சின்ன பிள்ளையில இருந்து 2 பேரும் ஒண்ணு மண்ணுமா கிடந்துனீங்கன்னா ஆட்டு பொங்கலே வாங்க. ஓய்தா ஓய்தா. ஆட்டு பொங்கலே வாங்க. சரி நான் போகணும், கிளம்புறேன். சரி சரி போயிட்டு வாடா தங்கம். ஓய்தா ஓய்தா. ஏ தாமரை என்ன நீ மாடு பிடிச்சிட்டு வர? வீட்ல இருந்து யாரும் இல்லையா? ஆசையா இருந்துச்சு மாமா, அதான் வந்தேன். ஐயோ இவன் வந்துட்டானே. போ இப்படி. ஹை ஹை. அத்தியா கச்சுக்கோ பங்களி. என்னது அத்தைக்கு சுக்காவா? காய முஞ்சாங்கிரிபோ அரே அரே துக்கா பங்களி. என்னது சாயாம்பு சாங்கிரிம்புவா? என்னடா சொல்ற? மலாய் பங்களி மலாய். ஓ ஆக்சுவலி உனக்கு மலாய் தெரியாதுல்ல? அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன இருந்தாலும் நான் அப்படி உன்கிட்ட பேசின தப்பு தான், சாரின்னு அர்த்தம். ஏய் நீ எங்கடா என்கிட்ட தப்பா நடந்துட்ட? இல்ல பங்களி, என்ன இருந்தாலும் கோட்டை சவுத் கிட்ட வண்டியை மாறிச்சு இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட தப்பு தான் பங்களி. சாரி பங்களி. ஏய் நான் எந்த வண்டிடா ஓட்டுனேன், நீ எந்த வண்டிடா மறைச்ச? இல்ல பங்களி, நேத்து நைட்ல தூங்கல பங்களி, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் பங்களி. சாரி பங்களி. அப்புறம் ஒப்பந்தன பாரு. என்னடா மாமா நீ மாடு பிடிச்சிட்டு வா, நான் போறேன். பங்களி சாரி. சாரி பங்களி. உயிர் எடுக்க நம்ம கிட்ட சாரி கேட்க மாதிரி தெரியலையே. ரூட் இது ஓடுதோ? உங்களுக்குள்ள இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? எங்க பாரு, இப்போ அந்த பிள்ளைக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு ஐடியா சொல்லு. இதுபடி இங்கே ஒரு ஸ்கூலில் ஒருத்தன் எஸ்எம்ஸ் அனுப்பிச்சு விட்டாங்கிறதுக்காக மில்லுக்காரன் போய் அந்த பயலை மட்டும் இல்லை மாத்தியாரையும் சேர்த்து அடித்தவன் தெரியுமில்ல? லோட்டஸ் கிட்ட ஃபோன்ல இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? இங்கே ஐடியாலாம் நிறையா இருக்குது, ஆனால் இந்த விஷயத்துக்கு நான் சொல்ல மாட்டேன். ஐடியாவை நான் சொல்கிறேன் வா. ஒரு ஃபோன் வாங்கத்தான் போகிறேன், அந்த ஃபோன் அந்த புள்ளைகிட்ட கொடுக்கத்தான் போகிறேன், அந்த புள்ளை வாங்கி மறைக்கத்தான் போகுது. மறைச்சா ஒட்டிக்கிச்சு. மறைச்சா புட்டுக்குச்சா? ஏயா எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிற? குளிக்க போகிறேன், பார்த்தா தெரில. குளிக்க போறியா? என் வயசுக்கு பவுடர் அடிச்சிட்டு குளிக்க போறதை இப்பதாயா பாக்குறேன். ஏதாவது சொன்னியா? ஒன்னும் சொல்லல. தனியாக வருவான்னு பார்த்தா ஏண்டி வீட்டுக்கிட்டே ஒரு பம்பு செட் இருக்கு, நானே பச்சை உடம்புக்காரி, என்னையும் போட்டு இவ்வளவு தூரம் ஏண்டி இழுத்துட்டு வர? வா வா, ரொம்ப அழுத்துக்காத. இங்க ஃப்ரீயா குளிக்கிற மாதிரி அங்க குளிக்க முடியுமா? ஏங்கா உனக்கு குறை மாசத்துலயே புள்ள பிறந்துச்சு? எனக்கு ஏண்டி குறை மாசத்துல புள்ள பிறக்குது? 10 மாசத்துக்கு ஒரு நாள் முன்னையும் இல்ல பின்னையும் இல்ல. இப்ப மாட்டினியா? நான் ஏண்டி மாட்டுறேன்? ஆமா, உன் கல்யாண தேதி என்ன? ஜூன் 15.
ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச். அப்ப மார்ச் மாசம் தானே உனக்கு புள்ள பிறக்கணும். எப்படி ஜனவரியில பிறந்துச்சு? ஏய் என்னடி சொல்ற? அப்ப பரிசத்துக்கும் மேரேஜ்க்கும் நடுவுல உனக்கும் அத்தானுக்கும் சம்திங் ஏதோ நடந்திருக்கு. ஆமா பெருசா எதை கண்டுபிடிச்சிட்டா. போடி. அப்ப சொல்லுக்கா என்ன நடந்துச்சு? சொல்லு சொல்லு ப்ளீஸ். சொல்லு 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 வேற. அக்கா சொல்லு. குடத்தடியில பாத்திரத்தை எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்தானா கொத்தான் ஃபோன் பண்ணாரா. நானும் என்னடான்னு எடுத்தா உடனே கிளம்பி பம்பு செட்டுக்கு வானாரு. இங்கதான் இங்கயா? இங்கதான். நான் கூட ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறாருக்குன்னு ஓடி வந்து நின்னா உள்ள வானாரு. அதுக்கப்புறம் நானும் மெதுவா உள்ள போனா பொஸ்கன் கைய பிடிச்சி இழுத்து விட்டாரு. ஐயோ. அதுக்கப்புறம் அதான் வீட்டுல பிறந்து கிடக்கு கிஃப்ட். ஐயோ என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா. குடிக்கிற மூடே போச்சு. ஃபோனை தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் குளிக்கிறதையாவது பார்க்கலான்னு நினச்சா அதுவும் நடக்கலை. 2 பொம்பளைங்க ஒன்றா சேர்ந்தாளுங்கன்னா எவ்வளோ விஷயம் வெளியில் வருது. இவளுக்கு கூட்டணியை முட்டை போட்டாளுங்க, குடியிருக்க முடியாது போல. ஐயோ விளையாட்டு போக்கில் யார்ட்டையும் சொல்லிவிடாதே. அவ்வளோதான். எப்படியும் கன்னி பொங்கலுக்கு வருவல்ல. இப்போ அடுத்த போட்டி என்னன்னா திருமணமான பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட பந்தயம். என்னடா எங்கடா அங்கே போற? போன் கொடுக்க. நீ அங்கே எல்லாம் போக வேணாம். நீ இங்கேயே மைக்கில் தாமரை வந்து போனை வாங்கிட்டு போ, நம்ம ராத்திரி லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லு. அப்புறம் இங்கே கன்னிமங்கல் நடக்காது. மில்லுக்காரனுக்கு தெரிஞ்சு தனியாக அவன் ஒரு பொங்கல் ஒன்று வைப்பான். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நீ மட்டும் தனியாக தெரியுற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் ஒன்று பண்ணு மச்சான். அப்பதான் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். இது பிரெயின் லிவர் எல்லாம் பண்ணி நான் வேணா அப்படி டை வச்சு இப்படி நிற்கவா? என்ன ஏன்டா ஆகுன்னு ஆக்ஷனே இறங்குற? கொஞ்சம் காமெடி மட்டும் பண்ணுற. அப்பதான் இந்த பொண்ணு எல்லாம் சிரிக்கும், லவ் பண்ணும். எப்போ பார்த்தா பொம்பளைகளுக்குள்ள விளையாட்டெல்லாம் சீக்கிரம் முடிங்கய்யா. பால் பீச்ச போகணும்ல. அதெல்லாம் பீச்சு ஆளுவா, இல்லாட்டி நீயும் துணைக்குப்பா. மைக்கெல்லாம் தட்டினாடா சிரிப்பா. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி, எப்படி பார்த்தாலும் 8 மாசம் தான் வருது. தாமரை நம்ம 2 பேரும் தானடி பேசிட்டு இருந்தோம். அவனுக்கு எப்படி தெரியும்? சத்தியமா நான் யார்ட்டையும் சொல்லலக்கா. இவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. தாமரை அவ என்னடி சொல்லிட்டு இருக்கா? நீங்க ஏண்டி சண்டை போடுறீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா. அத்தானும் அக்காவும் பம்பு செட்ல. வாங்க 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 சோடா பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கடி போ. பாரு உன்னை அலௌன்ஸ் பண்ண இல்லனா மைக் என்கிட்ட கொடு. நம்ம பிரசிடென்ட் வராரு. வாங்க 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 தலைவர் வாங்க. இந்த ஸ்கூல் இருக்க எல்லா இடமும் நம்ம பிரசிடென்ட் ஊருக்கு இலவசமா கொடுத்தது. அது இந்த கிராமம் என்னைக்கும் மறக்காது. நம்ம தாமரை நிக்குது, அதாய போட்டில ஜெயிக்க போகுது. யோ மில்லுகார, அது உன் பொண்ணு பாட்டில ஒரு சொட்டு தண்ணி கூட ஊத்தல. பாவடி எடுத்து நல்லா சொருகு. கையை சேர்த்து வை. சேர்த்து வை. சீக்கிரம் சொன்ன மாதிரி தான் ஜெயிக்க வச்சு விட்டாரா? அப்புறம் என்ன சொல்றீங்க?